எம்எஸ் தோனி இந்த சீசன்ல ஒரு மேட்ச் கூட விளையாடாம இருக்கிறாரு. டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டா அவருக்கு இன்ஜுரி ஆகி இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ எப்பதான் எம்எஸ் தோனி சிஎஸ்கே டீம்ல விளையாடுவாருன்ட்டு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அப்டேட் கிடைச்சு இருக்குங்க. அதை குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சிஎஸ்கே டீம் பேக் டு பேக்கா 2 மேட்ச் வின் பண்ணி இருக்கிறாங்க. கொல்கத்தா கிட்ட வின் பண்ண பிறகு சிஎஸ்கே அணியுடைய கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, எம்எஸ் தோனியை பத்தி கேட்கறவங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எம்எஸ் தோனி கூடிய சீக்கிரத்துல நம்ம கிரவுண்ட்ல பார்க்கலாம். அவர் இப்போ ஹோட்டல்ல தான் இருக்கிறாரு. மேட்சையும் பார்த்துன்னு வந்துன்னு இருக்கிறாரு. டீமுக்கும் சப்போர்ட் பண்ணின்னு வந்துன்னு இருக்கிறாரு. எம்எஸ் தோனி இன்ஜுரியில இருந்து ரிகவரி ஆகி மீண்டு வந்திருக்கிறாரு. எம்எஸ் தோனி அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அவரு விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னா கண்டிப்பா மேட்ச் விளையாடுவாரு கூடிய சீக்கிரத்துலன்ட்டு சொல்லி இருக்கிறாரு. சிஎஸ்கே அணியுடைய ஹெட் கோச்சான பிளெமிங்ஸ் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, தோனியை பத்தி எம்எஸ் தோனி 100% ஃபிட் ஆயிட்டு இருக்கிறாரு. நெட்ஸ்ல பிராக்டிஸும் பண்ணின்னு இருக்கிறாரு. எம்எஸ் தோனி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில எம்எஸ் தோனி கண்டிப்பா விளையாடுவாருன்ட்டு சொல்லி இருக்கிறாரு சிஎஸ்கே அணியுடைய ஹெட் கோச் பிளெமிங்ஸ். ஒருவேளை எம்எஸ் தோனி மேட்ச்ல விளையாடினா இம்பாக்ட் பிளேயரா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிக பர்சன்டேஜ். இல்லைன்னா ஃபுல் மேட்ச் விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எம்எஸ் தோனிக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி விளையாட போறாரு எம்எஸ் தோனி. பழைய ஃபார்மை மெயின்டைன் பண்ணி அதிரடியான பேட்டிங்கை விளையாட போறாரான்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். எம்எஸ் தோனி எப்படி விளையாடுவாருன்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன் அதிகம் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.